வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 கப் அளவு அவல் எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா எடுத்துக்கோங்க. அவல் நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இந்த அளவு நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது ஆறட்டும். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடணும். தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை எடுத்துடலாம். இதுவும் ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதோட 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை அவலோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கை பொறுக்க சூடு வந்ததும் இதை ஒரு வாட்டி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா அழுத்தமாக லட்டு பிடிங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். இது லட்டு பிடிக்காமல் சும்மா சாப்பிட்டது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு. அவ்வளவுதான், நம்ம அவல் லட்டு சூப்பராக ரெடியாகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.